இல்லை சார், இந்த விசா மாறுதலாக இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க தங்குறதுக்கான அந்த ஒரு விஷயங்களை மாற்றினாங்க, பேங்க்கில் சில நிபந்தனைகளை கொண்டு வந்தார். தொடர்ந்து வந்துட்டு அமெரிக்கர்களை தாண்டி அமெரிக்காவில் யாரும் வாழக்கூடாதுன்ற மாதிரி தானே இருக்குதுல்ல. ஆமாம், அவருடைய எண்ணமே அதுதானே. அமெரிக்காவுக்கு மட்டும்தான் உலகத்தின் மிகப்பெரிய குடிமக்கள் வந்து அமெரிக்கன் மக்கள் தான். உலகத்தின் மிகப்பெரிய வல்லமை மிக்க பணம் வந்து டாலர் தான், அமெரிக்கர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட். அதை நோக்கி தான் அவர் போகிறார். தீர்மானிக்கக்கூடிய இடங்கள்ல நாங்கள் இருக்கிறோம். நேரடியாக வெளியே போன்னு சொல்லாமல் இதெல்லாம் வந்து கொடுக்குற சமிக்கைகள் மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஆல்ரெடி அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஆள் எடுக்காதீங்க, அவுட் சோர்ஸ் வெளியே இந்தியா அமெரிக்கன்ஸுக்கு வேலையை கொடு, வெளியிருந்து ஆள் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் ஏற்கனவே போட்டுருக்காரு. அப்போ இந்த அமெரிக்க மாப்பிள்ளைன்ற கான்செப்டே வராது இல்லை சார். அமெரிக்காவை தாண்டி நமக்கு எத்தனை நாடுகள் இருக்குது இன்னைக்கு உலகத்தில் வேகப்பட்ட நாடு இருக்குது. அமெரிக்கா இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மள மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. அவன் 5 நாளைக்கு வேலைக்கு போவான், மண்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் தான் வருவான், ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி போயிடுவான். நம்மள மாதிரி ஷார்ப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டானே.